நாள் 12. சங்கீதம் 138 8ஆம் வசனம். கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். கர்த்தாவே, உமது கிருபை என்றும் உள்ளது. உமது கரத்தின் கிரியைகளை நெகிழவிடாதிருப்பீராக. ஆமேன். கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, இன்றைய நாளின் சிந்தனை தலைப்பு கர்த்தர் நமக்காக யாவையும் செய்கிறவர். அவர் என்ன செய்கிறார்? 5 காரியங்கள் நமக்காக அவர் செய்து கொண்டிருக்கின்றார். 1, கர்த்தர் நமக்காக வேண்டுதல் செய்கிறவராயிருக்கிறார். ரோமர் 8ஆம் அதிகாரம் 26, 34 வசனங்கள், ஆவியானவர் தாமே வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு நமக்காக வேண்டுதல் செய்கிறார் என்று நாம் பார்க்கின்றோம். 2வது, கர்த்தர் நமக்காக பரிந்து பேசுகிறவராய் இருக்கிறார். 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம், ஒருவன் பாவம் செய்வானானால் நீதிபரராயிருக்கிற இயேசு கிறிஸ்து நமக்காக பிதாவினிடத்தில் பரிந்து பேசுகிறவராய் இருக்கிறார் என்று நாம் பார்க்கின்றோம். 3வது, கர்த்தர் நமக்காக வாய்க்க செய்கிறவராய் இருக்கிறார். ஆதியாகமம் 39 3ஆம் வசனம், கர்த்தர் யோசேப்போடே இருக்கிறார், அவன் செய்கிற யாவையும் கர்த்தர் வாய்க்க பண்ணுகிறார் என்று எஜமான் கண்டான் என்று பார்க்கின்றோம். 4வது, கர்த்தர் நமக்காக யுத்தம் செய்கிறவராய் இருக்கிறார். யோசுவா 23ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம், உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு முன்பதாக இந்த சகல ஜாதிகளுக்கும் செய்த யாவையும் நீங்கள் கண்டீர்கள் என்றும் நாம் பார்க்கின்றோம். உங்கள் தேவனாகிய கர்த்தர் தாமே உங்களுக்கு யுத்தம் பண்ணினார் என்று வேதம் சொல்கிறது. 5வது, கர்த்தர் நமக்காக வழக்காடி மீட்கிறார். 1 சாமுவேல் 24 12ஆம் வசனம், தாவீது சவுலை பார்த்து, கர்த்தர் நியாயாதிபதியாயிருந்து எனக்கும் உமக்கும் நியாயம் தீர்த்து எனக்காக வழக்காடி நான் உம்முடைய கைக்கு தப்ப என்னை விடுவிப்பீராக என்று வேதம் சொல்கிறது. எனவே கர்த்தர் நமக்காக யாவையும் செய்கிறவராய் இருக்கிறார். அப்படிப்பட்ட ஆண்டவரை நாம் பற்றி கொள்வோம், அவரை சேவிப்போம், அவருடைய சமூகத்திலே நம்மை ஒப்பு கொடுப்போம். எங்கள் அன்பின் ஆண்டவரே, நீர் தந்த நல்ல நாளுக்காக நன்றி செலுத்துகின்றோம். நீர் எங்களுக்காக யாவையும் செய்கிறவராய் இருக்கிறீர், அதற்கு நன்றி செலுத்துகின்றோம். தொடர்ந்து நீர் எங்களை காத்துக்கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன்.